பார்க்குற எல்லாத்தையும் பிஸ்னஸாக மாற்றிடணும், அது பயங்கரமாக அந்த மோட்டிவேட்டிங்காக அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கேங்கிறதும் கொஞ்சம் பழைய மைண்ட் செட். பார்க்குறது எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்கிடணும், நம்ம போகிறது எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்கிடணும். இட்லி கடைக்கு போனால் 10 இட்லி கடை போடலாம் அப்படின்னு தோணும். ஏதாவது ஒரு காஃபி ஷாப்புக்கு போனோம்னா நிறைய காஃபி ஷாப் அப்படி தான் வந்துச்சு. நம்ம காஃபி ஷாப் போவோம், அழகாக இருக்கே, சிம்பிளாக இருக்கே, நம்மளும் ஒரு காஃபி ஷாப்பை போட்டுருவோமே, ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியும். இப்போ அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு வேலையை நம்ம பண்ணவே முடியாது. அதற்கு தேவைப்படக்கூடிய பயிற்சி, அதுக்கு கொடுக்க வேண்டிய டைம், இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், நான் சொன்னது மாதிரி உங்கள்கிட்ட எது அதிகமாக இருக்கிறதோ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், குறைந்தபட்ச டைம் கொடுங்க. நத்திங் கம்ஸ் ஈஸி. இப்படி சொன்னாலே எனக்கு புரியலப்பா, இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் திடீர்னு வளர்ந்துட்டதை போல் நீங்கள் சொல்ல நினைக்க தோணும். நான் அப்படி பல பேர் நினச்சிருக்கேன். நேற்று தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கே பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு. சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், இல்லை வேறு துறையாக இருக்கலாம். நீங்களே ரசித்து பார்க்கக்கூடிய பல ஹீரோக்கள் பல வருஷங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு சண்டை காய்ச்சலை பொத்துன்னு அடி வாங்கியிருப்பார். பஞ்சாயத்து சீனில் கடைசியில் நின்றுக்கிட்டு இருந்திருப்பார். இப்போல்லாம் சோஷியல் மீடியா இருக்கனால அதை தேடி பிடிச்சி பாருங்க, அப்போலேருந்தே நடிச்சு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே குறைந்தபட்சம் ஒரு காலம் இருக்குது இல்லையா? எல்லாத்தையுமே ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆகிட்டோம். 4 நாளில் எஸ் சொல்லலாம், அந்த பிள்ளை வேணான்றாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கடைசி வரைக்கும் சொல்லாத மாப்பிள்ள. அதுக்குள்ளே இவங்களே பல முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் கன்சிஸ்டன்சி எப்போ உள்ளே இருக்கோ, அதுக்கான மனது எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும்.